ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க மகாநதி சீரியல். உண்மையிலேயே இந்த அவார்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹெயின்வுட்ஸோட கோல்டு ஐகானிக் அவார்ட் வந்து நேற்றுக்கு ஒரு சில அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் நேற்றுக்கு நடந்தது அப்படின்னு ஷேர் பண்ணேன். ஆக்சுவலாக சீக்கிரமாக தூங்கிட்டேன். எப்படி தூங்குனேனே தெரில, ஃபோனை கையில் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். அதனால தான் எந்த ஒரு அப்டேட்டுமே பார்க்கல. இன்னைக்கு காலைல எழுந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஹெவியான ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து பார்த்தா, அடடா, நம்மளோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் எல்லாம் அவார்ட் வாங்கியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். எஸ், நம்மளோட சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியா 2 பேரும் பெஸ்ட்டு ஆன்ஸ்க்ரீன் ரொமான்டிக் பேர் அப்படின்னு சொல்லி அவார்ட் வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே எங்கடா அவங்க ரொமான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணுனாலும் அந்த பார்வையே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களோட நடிப்பு தான் அதுக்கு காரணம். ஒரு விஷயம் வந்து ரீசெண்டாக நம்மளோட பிரவீன் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். பெஸ்ட்டு பேர் அப்படின்னு சொல்லி இந்த பேரை தான் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படின்ற மாதிரி. சிரிக்க ஆரம்பித்தா, அதாவது விஜய் சிரிக்க ஆரம்பித்தா எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு தருணம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சுவாமியோட நடிப்பில் எல்லாத்தையுமே மறக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு தான். லக்ஷ்மி பிரியா, சுவாமி 2 பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு அவார்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். பியூட்டிஃபுல்லான ஒரு காஸ்ட்யூமில் 2 பேருமே அசத்தலாக வந்திருக்காங்க. நம்மளோட ஹீரோவோட காஸ்ட்யூம் பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே ரூபி அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். பியூட்டிஃபுல்லான அந்த காஸ்ட்யூமில் வளைச்சி நம்ம ஹீரோவை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேட்சாக நம்ம லக்ஷ்மி பிரியாவும் பிளாக் கலர் சாரியில் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அசத்தலாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த அவங்க சீரியல் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத மறந்து எல்லாரும் வந்து மோஸ்ட்டாக திட்டுறது நிறைய பேர் வந்து செஞ்சுட்டே இருந்த ஒரு விஷயம். அவங்க எல்லாருக்குமே அவங்களோட பெஸ்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க சீரியலில். அதனால தான் இந்த ஒரு அவார்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமி 2 பேருமே இந்த அவார்ட் வாங்கினதில். லக்ஷ்மி அண்ட் சுவாமி 2 பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கு. விஜய் டெலி அவார்ட்ஸும் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா அதுலேயுமே மகாநதிக்கு அவார்ட் வரணும் அப்படின்ட்டு தான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்துன்னு சொல்லுங்கள்.